அப்ப இயேசுடைய குணங்கள் அன்பாயிருங்கள். நேசிக்கிறவங்களுக்கும் துன்பப்படுத்துகிறவங்க எல்லார்ட்டையும் நம்ம எப்படி சத்ருவை சிநேகி. அன்பாயிருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நீ அன்பாயிரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சா அதை யார் பார்த்துக்கிடுவா? தேவன் பார்த்துக்கிடுவான்னு தெரியாதவங்க தான் இவங்க போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் 2ல் 1 பார்க்க போறேன். ஸ்தோத்திரம். வீரவசனம். ஒன்று நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இதெல்லாம் தேவன் இல்லாத காலத்தில் உள்ள பேச்சு. இப்போதான் தேவன் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. நீ நல்லா இருன்னு ஆசீர்வச்சிட்டீங்க வைங்க, உங்க இருதயத்தில் எந்த கசப்பு பகை இல்லை. இந்த இருதயத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சிலர் பேசகள் முகத்தை வெட்டிட்டு போகிறது, மூஞ்ச காட்டிட்டு போகிறது, இதெல்லாம் கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சிலுவையில் அறையணும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி அவங்கவுங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த குணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தீமை செஞ்சாலும் அவங்கள நன்மை செய்ய, அவங்கள நேசிக்கிற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற குணங்களை கர்த்தர் தருவாராக. அதுக்கு விரோதமான பகை உணர்வுகள் மாறுவதாக, விரோதங்கள் மாறுவதாக, கசப்புகள் மாறுவதாக, கோபங்கள் வேகங்கள் மாறுவதாக. இயேசுவே நாங்கள் அன்பாயிருக்கிற கிருபைகளை தருவீராக.